ஹாப்பி சாபத். இன்னைக்குள்ள மிஷன் ரிப்போர்ட்டோட டாபிக் வந்து டீச்சிங் ஃபார் எட்டர்னிட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வாஷிங்டன் அப்படின்ற ஒரு பர்சன் பற்றி படிக்க போகிறோம். அவங்க வந்து நார்த் ஈஸ்ட் பிரேசில் அகாடமியில் வந்து அவங்க ஹோல் லைஃபே வந்து அங்கே தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க அப்பா தான் வந்து அந்த நார்த் ஈஸ்ட் பிரேசில் அகாடமியில் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக படிச்சுட்டு வந்தாங்க. இந்த ஸ்கூல் வந்து 1943 வந்து ஆரம்பித்த ஸ்கூலு. அதே ஸ்கூலில் தான் வந்து அவங்க பிறந்து அதுக்கப்புறம் அதே ஸ்கூலில் வந்து அவங்களும் படித்து அவங்க வந்து ஒரு டேக்ஸ் ஆஃபீஸராக ஆனாங்க. ஸோ அவங்களோட ட்ரீம் என்ன இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்கூலில் படிக்கணும்னு. அதுக்கப்புறம் அவங்க பெருசாகிட்டோடனே அவங்க கல்யாணம் ஆகிட்டோடனே அவங்க பையனும் வந்து அதே ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா 2000 வந்து ஒரு ஃப்ளட்டுனால அந்த ஸ்கூல் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்கூல் வாஷிங்டனுக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஸ்கூல் டிஸ்ட்ராய் ஆனோடனே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் நிறையா இயர்ஸ் கழிச்சு வாஷிங்டனுக்கு வந்து ஒரு நியூஸ் கிடைக்கும். அதாவது செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சர்ச் வந்து ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து ஸ்கூல் கட்ட போகிறாங்க. இந்த நார்த் ஈஸ்ட் பிரேசில் அகாடமிக்கு பதிலாக அங்கே ஒரு புது ஸ்கூல் வரப்போகுதுன்னு கேள்விப்படுவாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அதுக்காக. ஸோ அவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் வாஷிங்டன் வந்து இருந்த இடம் வந்து ரிசிஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருந்தாங்க. ஸோ அந்த ஊர்லேருந்து இப்போ அட்வென்டிஸ்ட் அவங்க வாங்கின அந்த சைட்டு வந்து செவரல் ஹவர்ஸ் தூரமாக அவங்க ட்ராவல் பண்ணணுன்னா காரில் ரொம்ப நேரம் எடுக்குமா. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் பக்கத்தில் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாயிருமா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிட்ட இருந்தாங்க. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க வேலைக்கு போய் அவங்க கேட்பாங்களாம் அவங்களோட ஆஃபீஸர்கிட்ட, எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்கன்ட்டு. ஆனால் பிரேசிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஈஸியாக கொடுக்க மாட்டாங்களாம். ஆனால் வந்து இவங்க ரிட்டையர் ஏஜுக்கு நியராக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருமா. ஸோ வாஷிங்டனோட சூப்பர்வைசர் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். ஸோ அவர் சொல்வாராம், என்னால் முடியாது, அங்கே நான் வந்து போக மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த அட்வென்டிஸ்ட் வந்து ஒரு நியூ சைட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களே அது பக்கத்துலேயே எனக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஸோ சூப்பர்வைசர் வந்து நிஜமாக அங்கே போகணுமா, ஏன்னா அந்த ஏரியா வந்து ரொம்ப காடு மாதிரி இருந்துச்சா, ஒரு காடுக்குள்ளே வந்து சைட் வாங்கியிருப்பாங்களாம். ஸோ நிஜமாக அங்கே போகணுமா அப்படின்னு கேட்குவாங்களாம். அப்போது வாஷிங்டன் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எனக்கு அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே சூப்பர்வைசர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சான். அவங்க நினச்சி பார்க்கவே இல்லையாம். அப்புறமா சூப்பர்வைசர் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து சைட்டுக்கு பக்கத்துலேயே வேலை கிடைக்கும். ஸோ வாஷிங்டன் வந்து சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு அவங்களுக்காக சைட் வாங்கி அங்கே ஒரு வீடு கட்டுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டனுக்கு வந்து அவங்க இருந்த ஊரில் நிறையா வீடு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஊர் வந்து இட் வாஸ் ஒரு கேபிட்டல் மாதிரி அந்த டைமில். அப்புறமா வந்து அவங்களுக்கு சுற்றி நிறையா மார்க்கெட்ஸ் அப்புறம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சா.
ஸோ அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க சன்னுக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்கலையா. ஆனாலும் வந்து அவங்க அப்பா சொல்கிற பேச்சு கேட்டு அவங்க மூவ் ஆகுவாங்களாம். ஸோ அவங்க நிறைய திங்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாரஸ்ட் அணை எடுத்துட்டு போவாங்க. அங்கே போய் 2007 வந்து நம்ம ஸ்கூலில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, வாஷிங்டன் வந்து அவங்க ஊரில் இருந்த 2 வீடை விற்று அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஸ்கூல் கட்ட கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறமா நிறையா ஃபண்ட் ரேசிங்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ ஸ்கூல் வந்து 2014 கட்டி முடிக்குவாங்க. அண்ட் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக போனது வந்து அவங்க பையன். அவங்க பையனோட ஏஜ் அப்போ வந்து 10 years ஓல்டாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வீடு கட்டியிருந்தார் இல்லையா ஸ்கூல் பக்கத்தில், அந்த வீடை வந்து அந்த ஸ்கூலோட ஃபஸ்ட் பிரின்சிபலுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு திரும்ப அங்கேயே இன்னொரு வீடு கட்டி அவங்க இருக்காங்க. இப்போ வந்து வாஷிங்டனுக்கு 65 years old. அண்ட் அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஆனாலும் அங்கே வேலை செய்கிறாங்க, அங்கேயே பக்கத்துலேயே ஸ்கூல் அங்கேயே இருந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் வந்து அதே ஸ்கூலில் படித்து கிராஜுவேட் ஆகி இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வாஷிங்டனுக்கு வந்து இந்த ஸ்டோரி சொல்லும் போது அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் அந்த நம்ம அட்வென்டிஸ்ட் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த மிஷன் ரிப்போர்ட் முடிக்கும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வீடியோ பார்க்கலாம். O IAPE ensina para a eternidade. E eu acredito que essa escola conduz seus alunos para o céu. ஸோ அவங்க முடிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அந்த அட்வென்டிஸ்ட் அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து அங்கே வந்து அவங்க எஜுகேஷன் மட்டும் டீச் பண்ணல, அங்கே இருக்கிற சில்ட்ரனை வந்து ஹெவனுக்கு போக ஒரு பாத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 13th Sabbath ஆஃபரிங் வந்து அங்கே இருக்கிற அங்கேயே வந்து ஒரு 500 people அளவுக்கு சிட்டிங்க்கு ஒரு சர்ச் கட்ட போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஜென்ரஸாக ஆஃபரிங் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ.